இன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆரை நமது புதுக்கோட்டை மாவட்டத்தை கட்டி காத்துக் கொண்டிருக்கிற ஆளும் கட்சியாக இருந்தாலும் 6 தொகுதியில் மக்களுக்கு இரவு பகல் பாராது பணி செய்வது வாழ அறிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். அண்ணாவினுடைய திருப்பெயரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியிலே தாங்கி இருக்கக்கூடிய அண்ணாவின் வழி நடக்கக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இன்றைக்கும் பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவினுடைய புகழை போற்றி கொண்டாடக்கூடிய வகையில் தமிழ்நாடு முழுக்க கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க அண்ணாவினுடைய பிறந்த நாளை மிக எழுச்சியோடு இந்த இயக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய இதே சூழலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தமிழ்நாட்டில் கோட்டை கொத்தளத்தில் அமையும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு இது போன்ற பல்வேறு எல்லா சோதனைகளையும் தாண்டி அந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக்கி சரித்திரங்களாக்கிய ஒரு மாபெரும் கற்பகதரு விருட்ச மரமாகிய இயக்கம், மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய இயக்கம். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், மக்கள் நேசிக்கின்ற இயக்கம், மக்களை நேசிக்கின்ற இயக்கம் அதிமுக. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு பேரறிஞர் அண்ணா சொல்லிக்கிறார். நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கொண்ட இயக்கம் அதிமுக இயக்கம். ஆட்சி அமைக்கக்கூடிய வெற்றி பாதையில் இருக்கிறோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி மீது மக்கள் மிகப்பெரிய வெறுப்போடு அதிருப்தியோடு இருக்கிறார்கள். அதற்கு ஒரே மாற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் 26 ஆட்சி அமைக்கும் என்பதை உங்களுக்கு நான் ஒரே கருத்து தான் சொல்றேன். எடப்பாடியார் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி 26 ஆட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பவர் ஒரு மகத்தான மாமனிதர். ஆக அருள் கூர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு வேறு யாரையும் நீங்கள் ஒப்பிட வேண்டாம் என்பது